ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டேஸ்டியான தேங்காய் சட்னி தான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்காக நான் வந்து தேங்காய் ஒரு 2 பத்து அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை வந்து எடுத்து தனியாக அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. இது கூடவே சின்ன இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி முடித்ததும் அது கூடவே பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு சின்ன துளியூண்டு அளவு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொரகொரப்பாக நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பெஷலான லிக்விட் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் டேஸ்ட்டுக்காக. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை நம்ம வந்து கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மக்களே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துக்கணும் மிக்சியில். இது கூடவே பார்த்திங்கன்னா பசும்பால் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணினதும் கூடவே வந்து சட்னிக்கு தேவையான சால்ட்டு வந்து இது கூடவே நம்ம ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை சட்னியாக நல்லா பேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு கடுகு அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். வாங்க, இதை அரைச்சிக்கலாம். மக்களே பாருங்கள், மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு கடுகு அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துங்க. அப்போ தான் சட்னி வந்து தொட்டு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். பால் வந்து பசும்பால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். சரவண பவன் ஹோட்டலில் சட்னி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். மக்களே பாருங்கள், தாளிப்புக்காக அடுப்பை வச்சுட்டு அதில் ஒரு பேன் ஒன்று வச்சுக்கிட்டாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். மக்களே, ஆயில் சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே அதை நல்லா இப்படி ஒரு கிளறி விட்டோம்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சதும் இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கருகாமல் ஒரு மீடியம் லெவலில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துங்க. கூடவே வந்தீங்கன்னா மிளகாய் வந்து ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், பெரட்டி விட்டோன்னா கூடவே கருவேப்பிலை இருக்குது. கருவேப்பிலை ஒரு 2 பத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்ட உடனே நம்ம அரைச்சி வச்ச சட்னி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னி வந்து ஆட் பண்ணிவிட்டு
இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோ மக்களே, சூப்பரான சரவணபவன் ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.